Hi friends, welcome to Sumi's Kitchen. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நண்டு கிரேவியை எப்படி ஈஸியா சிம்பிளா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்டு கிரேவி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல அரை மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், 1 டீஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. அதுல அரை டீஸ்பூன் சோம்பு, 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பாதி பாதிரியா வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, அது கூடவே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவோட கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்காங்க, அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ இந்த மசாலா கூட நம்ம எடுத்து வச்சிருக்க நண்டை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த நண்டை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வச்சாலே போதும், நண்டு வெந்துடும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நண்டு நல்லா வெந்திருக்கு, கிரேவியும் நல்லா நமக்கு மெர்ஜ் ஆகிருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். இப்போ நம்மளோட நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை.